கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாயங்கால வேளையிலும் உங்களோட எல்லாரோடும் இந்த நேரத்தை செலவிடவும், இந்த ஜெப வேளையில பங்கு பெறவும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதுபோல அருமையா அன்போடு அழைத்த எபனேசர் அண்ணனுக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். வருடங்கள் இத்தனை வருடங்களாக காலம் தவறாது நீங்கள் ஜெபித்து வருவது, தொடர்ந்து ஆண்டவரை தேடுவது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த செலவிட போகிற கொஞ்ச நேரத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. அண்ணன் சொன்ன மாதிரி கர்த்தருடைய கிருபையினாலதான் இந்த இடத்துல இருக்கிறோம். எப்படி பவுல் சொல்கிறார்ல, உங்களிடத்திலே எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள், எல்லாம் உங்களிடத்துக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மேலே இருந்து உங்களுக்கு வரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் இம்மட்டும் நாங்க இங்க நடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஜெம்ஸ் மெடிக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஆஸ்பத்திரி ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னும் இது வரைக்கும் ஒரு திறந்த ஒரு ஓப்பன் டோர்னு சொல்லலாம், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பீகார் அடுத்த வாரத்துல இங்க எலெக்ஷனும் இருக்குது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இம்மட்டும் ஒரு திறந்த ஒரு வாசலை வைத்திருக்கிறார். காலையில சில நேரங்கள்ல 200-250 பேர் வரைக்கும் வருவதுண்டு. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்பல் கொடுக்குறோம். எந்த விதமான தடங்களும் கிடையாது, எந்த விதமான தடைகளும் கிடையாது, அப்போசிஷன்ஸும் இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஒரு 40-50 பேர் புதிதாக ஆண்டவரை தெரியாதவர்கள் ஆண்டவரை பற்றி கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தூரத்துல இருந்து வர்றவங்களும் நாங்க இப்போ ஆயுஷ்மான்ங்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது நம்ம புவர் பேஷண்ட்ஸ், அந்த பிபிஎல் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இலவசமாக ஆபரேஷன் அறுவை சிகிச்சைகள், சிறுநீரக கல் உடைக்கிற அந்த மாதிரி எல்லா அறுவை சிகிச்சைகளையும் செய்வதற்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமா அவங்களுக்கு இலவசமாக அவங்களுடைய சுகத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. அதோடு அந்த ஆண்டவர் எவ்வளவு ஒரு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவங்க அறிகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறது. ஏன்னா இந்த இடங்களில ரொம்ப ரிலிஜியஸான பீப்புள். இந்த மாதத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நிறைய ஃபெஸ்டிவல். பாதி நேரம் இந்த மக்கள் பார்த்தா அவங்க வந்து உபவாசித்து, கடந்த வாரத்துல ஒரு பையன் வந்திருந்தான், ஒரு 18 வயசு பையன். அவங்க அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணல, அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா 48 மணி நேரம் அந்த விரதம். அவங்களுடைய அந்த சட்டு பூஜான்னு சொல்லுவாங்க. இங்க பீகார், யூபியில அவங்களுக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நம்ம ஊர் ஃபெஸ்டிவலை காட்டிலும் அந்த சட்டுங்கிற பூஜையை ரொம்ப அதிகமாக கொண்டாடுவாங்க. அதற்கு மக்கள் பல பேர் எத்தனையோ நாட்கள் உபவாசம் இருந்து பல காரியங்களை செய்து தங்களை வெறுத்து அப்படியாக கடவுளை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். அப்படி ஒரு சின்ன பையங்க கூட, பெரிய பையன், வாலிப பையன், எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தேவன் அவர்களுக்கென்று தன் ஜீவனையை கொடுத்து ஒரு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு செய்தி அவர்களை இன்னும் சென்றடையணும். உண்மைதான், நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரைக்குள்ள வருகிறாங்க, சபைகள் கட்டப்படுகிறது, ஜெம்ஸ் மூலமா அநேக சபைகளும் உருவாக்கப்படுகிறது. இன்னும் ஆனால் போக வேண்டிய தூரம் அதிகம். கடந்த நாட்களிலும் ஒரிசால இருந்து ஒரு நர்ஸ், அப்புறம் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு டாக்டர், இப்படி சொல்லி நம்முடைய குழுவில சேர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இன்னும் அதிகமான ஆட்கள் கடத்தர் தொடர்ந்து கொண்டு வருவதற்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. இந்த லூக்காவின் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது நமக்கு தெரிந்தோம், அவர் ஒரு பிரியமான ஒரு வைத்தியன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு. நிறைய நேரத்துல பார்த்தா இப்ப மெடிக்கல் அந்த ஊழியங்களுக்காக ஒருவேளை இந்த மிஷினரி மாத்திரம் இல்லாதபடி மெடிக்கலுக்காக நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு அவசியப்படுகிறது. ஏன்னா அந்த கம்பேஷனேட் கேர் அது இல்லாதபடி போயிடுச்சு நிறைய நேரங்கள்ல. இட் ஹஸ் பிகம் லைக் a commercialized ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அது இண்டஸ்ட்ரின்னு சொல்ற அளவுக்கு ஒன்று வந்துருச்சு. இந்த ஆஸ்பத்திரி, இந்த கேர் எல்லாமே சபையில இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம், கிறிஸ்தவர்களால நிரூபிக்கப்பட்ட காரியம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆண்டவர் சொல்றாரோ, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, அதுபோல இந்த உலகம், பணம், அநேக காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனலுடைய நோபிலிட்டி, அதனுடைய டிரான்ஸ்பரன்சி, அதோடைய பியூரிட்டியை கெடுத்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த நம்ம லூக்காவை நினைக்கிற அந்த நாட்கள்ல உங்க பகுதிகளில் இருக்கிற டாக்டரா இருக்கலாம், நர்சஸா இருக்கலாம், ஆஸ்பத்திரிகளா இருக்கலாம், அதுக்காக நாம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யவும், அது போல ஏழைகளுக்கு இறங்கவும் நம்ம அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். சில காரியமாக நம்ம அநேக மிஷன் ஆஸ்பத்திரிகள் நடந்த நம்ம தேசத்துல நிறைய காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட
நம்முடைய இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருந்த ஆஸ்பத்திரிகள் இப்பொழுது பார்க்க போனா 200ல இருந்து 220 ஆஸ்பத்திரிகள் தான் ஓட முடியுது. அதுலயுமே நிறைய ஆஸ்பத்திரிகள் போதிய மருத்துவர்கள் இல்லாதபடி, போதிய வசதிகள் இல்லாதபடி, ஆட்கள் இல்லாதபடி சில நேரங்கள்ல இந்துக்களுக்கு, சில நேரங்கள்ல விற்று கொண்டு அப்படி அந்தபடியாக இருக்கிறது. ஸோ மிஷன் நம்ம மெடிக்கல் காரியத்துக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல மிஷனரி ஆஸ்பத்திரிகளுக்காகவும் ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆட்களை எழுப்பணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். அநேக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க, அநேக டாக்டர்ஸ் முடிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்கிற கூட்டம் மிகவும் குறைவாக தான் இருக்குது. ஆண்டவர் அப்படியாக இன்னும் அதிகமான ஆட்களை எழுப்புவாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த ஊழியங்களை நடத்துவாராக. நாம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு 2 நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் நீர். ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் வெவ்வேறு பகுதிகளில வெவ்வேறு எங்கள் தேசத்தின் பல கோணைகளிலும் ஆண்டவரே, இன்னும் இந்த உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் சேவிக்கிற தேவன் ஒருவர். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு இடத்திற்கு ஆண்டவரே கன்ஃபைன்டு பண்ணப்பட்ட கடவுள் அல்ல. ஆண்டவரே, எல்லா இடத்துல கடந்து இருக்கக்கூடிய உடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வசனம் வல்லமை உள்ளது, அது ஜீவிக்கிற வார்த்தை. உடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்குள்ள கற்றுத்தரணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களுடைய பேசும் இடைப்படும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் எப்படி ஜெயரெடுத்தோமோ எங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள், எங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் எங்களை விட்டு அகற்றும் அப்பா. ஆண்டவரே, கூர்மையான உடைய வார்த்தை எங்களுக்கு அதிகமாய் கடந்து வரணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தரணும்னு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசும். ஆண்டவர், அடிமையை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க அப்பா. உடைய வார்த்தை மாத்திரம் மகிமைப்படட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லூக்கா எழுதின 2 நூல்கள் நமக்கு தெரியும். ஒன்று லூக்காவின் புத்தகம், அடுத்தது அப்போஸ்தலருடைய நடபடிகள். நிறைய நேரங்கள்ல அவர் பவுலோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் பார்த்த ஒரு காரியத்தை மிகவும் அழகாக நேர்த்தியாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் பவுலுடைய வியாதிகள்ல, பல பேருடைய வியாதிகள்ல சுகம் உண்டாக்குறதுக்கு மாத்திரம் இல்லாதபடி வரலாற்றை அதிகமாக அழகாக குறிப்பிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வேதத்துல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம் என்னன்னா, எந்த இடத்துலயும் ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சில காரியங்கள் நாம் கண்டு அதை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு வார்னிங்காவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட 2 குடும்பங்களை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 44, 45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்க நம்ம பார்க்கும்போது மறுபடி ஒரு வருகிற ஒரு காரியம் என்ன என்றால், இந்த ஆதி திருச்சபையின் மக்கள் அவர்களிடத்துல காணப்பட்ட ஒரு மனம், எந்த வேறுபாடு இல்லாதபடி, படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், வறியவர்கள் அப்படி என்று சொல்லி எந்த பாகுபாடு இல்லாதபடி எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு மனதோட பாக்குறாங்க. ஒரு மனதோடு பார்க்கிற அந்த ஒரு குணம் இருக்குது. எதையுமே தனியாக, தன்னிச்சையாக, செல்ஃபிஷா அவங்க எதுவுமே செய்யல. அவ்வளவிற்கு உள்ள அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தாங்க. ஒரு ரியலி ஒரு அட்மைரபிள் ஒரு ஃபெலோஷிப். ஏன்னா ஒரு குழுவா நம்ம சேரும் பொழுது பல குறைகள், நிறைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் பொழுது சொல்லுவாங்கல்ல, பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லி. ஸோ நாட்கள் போக போக அநேக காரியங்கள் நமக்குள்ள இடையூறுகள், கசப்புகள் வருவதற்கு நிறைய சான்சஸ் உண்டு. சபைகளுக்குள்ளேயும் சரி, சிறு குழுவா இருக்கலாம், பெரிய குழுவா இருக்கலாம். ஏன்னா நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்க அந்த சுயம் அப்பப்ப வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சுயத்திற்கு மதித்தவர்களாய் நாம கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான, எப்படி ஹெவன் ஆன் எர்த்ன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி பரலோகத்துல எந்த விதமான வேறுபாடும் இருக்காது, பாகுபாடும் இருக்காது, எல்லாமே எல்லாரும் ஒருமனதாய் பொதுவாய் நம்ம இருப்போமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க பூமியிலேயே காண்பித்தாங்க. ஒருமனப்பட்டவர்களாய் வசனத்தை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அடிக்கடி மீட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க.
இது ஒரு புறம் இருந்தாலும் நிறைய நேரங்கள்ல சேஞ்ச் ஹார்ட் இஸ் நோன் பை த சேஞ்ச் வே ஆஃப் டீலிங் த பர்சன் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுடைய உண்மையான மனம் திரும்புதல் இல்லைன்னா மன மாற்றம் அவனுக்கு இருக்கிற அந்த காசு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றானோ அதுலதான் அது தெரியும்னு சொல்லி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சகேயு அவன் ஆண்டவரை உள்ள வந்த உடனே ஆண்டவர் எதுவுமே சொல்லல, ஆனாலும் உடனே அவனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு. யாருக்கெல்லாம் நான் வந்து ஏமாத்திருக்கிறேனோ உடனே கொடுத்துருவேன், நாளத்தனியா திருப்பி கொடுத்துருவேன், ஏழைகளுக்கு விற்று கொடுப்பேன். அந்த ஒரு மன மாற்றம் வருது. அதுதான் உண்மையான ஒரு மாற்றம். ஹவ் வி ஹேண்டில் மணி. ஏன்னா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனும் கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. யூ கேனாட் சர்வ் போத் மணி அண்ட் காட். இங்க அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க அப்ப 45வது வருஷத்துல காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், பெரிய ஒரு குணம். தேவையுள்ள மக்களுக்காக தங்களையே கொடுத்து அவர்களை ஷேர் பண்ணுகிறதற்கு அவங்க முன் வந்தாங்க. இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரத்தையும் எடுத்துக்கங்க. 4வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் அந்த 2வது அதிகாரத்துல இருந்தது. பல நாட்களாக அந்த கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குளோரியஸ் பிகினிங் இருக்கிற சர்ச்சுக்குள்ள அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காரியம் என்ன வருதுன்னா, சத்ரு பிசாசானவன் கொண்டு வருகிற 2 டாக்டிக்ஸ் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது ஒன்னஸா இருக்கும்போது அங்க கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய ஆவியின் கிரியையும் கண்டிப்பா பலமாக இருக்கும். அதை அணைத்து போடுவதற்கு சத்ரு கிரியை செய்கிற 2 காரியங்கள். ஒண்ணு வந்து டிவிஷன், பிரிவினைகள், ஒருவருக்கு ஒருவர் குறைகளை சொல்லி ஒருவருக்கு விரோதமாக சொல்லி 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 அப்படி ஒரு பிட்டர்னஸ், ஆங்கர், அன்ஃபர்கிவ்னஸ் கொண்டு வருது. இன்னொரு காரியம் கரப்ஷன். இந்த 2 காரியமும் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சுக்குள்ள வர்றது நம்ம பார்க்க முடியும். இதே அதிகாரம் 4வது அதிகாரம் 36, 37 வசனம் வாசிங்க. 36, 37. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கே ஒரு தனிப்பட்ட நபரையும் பத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆறுதலின் மகன் சொல்லி அந்த பர்னபா செய்கிற ஒரு காரியத்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஆசீர்வாதமாக போயிட்டு இருக்க இந்த ஃபெல்லோஷிப்ல என்ன ஒரு மாற்றம் வருது அதை நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையில எப்படியாக ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தது நம்ம எல்லாரும் அறிவோம். அனனியா சப்பீரால் நம்ம எப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குடும்பத்திற்கு ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு நம்ம பாக்குறோம்னா 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இதுல நம்ம பாக்குறது எப்படி ஒரு பர்னபா பல பேர் செய்யும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்கிற அனனியாக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வருது, நாமளும் இப்படி செஞ்சிருவோம். சோ இவருடைய நோக்கம் என்னவா இருந்தது நமக்கு பார்த்தோம்னா, எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் செய்யும் பொழுது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை இப்ப நம்ம சில இடங்கள்ல நம்ம சவுத்ல பார்த்தோம்னா யாரு என்ன கொடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம எழுதி வச்சிருப்பாங்க, ஒரு பெஞ்ச்ல கூட கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும்னு தோணல. பட் இருந்தாலும் அந்த சொசைட்டில இப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்திருக்கும். அந்த பர்னபா என்ன செய்யறாரோ அதையே பார்த்து இந்த அனனியா சப்பீரால் அவங்களும் செய்ய முற்படுறாங்க. இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட உந்துதல் மற்றவர்களை பார்த்து வந்தது மாதிரி ஒரு பர்பஸ். இன்னொருத்தன் என்ன செய்யறான், அவங்களுக்குள்ள ஒரு கம்பாரிசன். அவர்கள் செய்யும்போது நம்மளும் அதை செய்வோம். சில நேரங்கள்ல நாம் தனித்து நம்முடைய ஒரே ஓட்டத்துல, நம் கிறிஸ்துவ ஓட்டத்துல நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு சபையில எப்படி பல பல சரீரத்தின் அவயவங்கள் பல பல காரியங்களையும் கிரியைகளையும் செய்யுதோ அதே மாதிரி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிரியைகளையும் தனித்தனி வரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு பாடலாம், சில பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம், சில பேருக்கு பின்னாடி இருந்து அதிகமான காரியங்களை செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் அந்த கொடுக்கப்பட்ட தாளந்துகளை முற்படுத்தி தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்கிறாரு. அதை கொண்டுதான் நம்ம ஆண்டவருக்கு கண்டு நம்ம பிரயோஜனப்படுகிறோம். நாம் அடுத்த ஆளை கம்பேர் பண்ணும் பொழுது அது நமக்கு மாத்திரம் அழிவாக இருக்காதபடி மற்றவர்களுக்கும்
பேதுருவும் யோவானையும் நமக்கு தெரியும். ஆண்டவருக்கு மிகவும் நெருங்கின அந்த சீஷர்ல இருந்த போதுமே பேதுரு என்ன சொல்றாரு, யோவானை காண்பித்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னவா இருக்கும்னு சொல்லி. அது நம்முடைய மனித இயல்பு. மனித ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு என்ன நடக்குது, அதே இது நமக்கு நடக்குதா? பட் ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். இங்க நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியும் இந்த 11வது அதிகாரத்துல எத்தனை கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருவரை குறித்தும் அவர்கள் எப்படியாக ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளா இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பா நோவா, அவருக்குன்னு ஒரு அழைப்பு. ஆபிரகாமுக்குன்னா வேற. மோசே ஆண்டவர் ஆண்டவருடைய மக்களை அழைத்து செல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட என்று ஒவ்வொருவருக்கும் வேற வேற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இவர் 12வது அதிகாரத்துல சம்மரைஸ் பண்றாரு. மேகம் போன்ற இத்தனை சிறலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா யாரை நோக்கி நம்ம ஓடணும்னு சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நமக்கு என்று ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், சிறுவர்களோ பெரியவர்களோ, எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறாரு இல்ல, ஒவ்வொரு நாளும் உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு. அந்த மாதிரி எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்யும்படி உலக தோற்றத்திற்கு முன்னமே நாம் அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாம என்னவா இருக்கணும், என்னவா செய்யணும், என்னவா அவருக்கு பயன்படணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறவரா இருக்கிறார். நாம் அதை விட்டு விட்டவர்களாக வேற யாரையும் கம்பேர் பண்ணவோ, நமக்கென்று தோன்றுகிற காரியங்களை செய்யவோ அல்ல. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். சில நேரங்கள்ல நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் அது வெளியில தெரியறதா இருக்கலாம், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தனிமையா இருக்கலாம், யாரும் தெரியாத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா அதையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஒரு விசுவாசத்தோட பொறுமையோட நம்ம ஓடணும். ஆனா இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, அனனியாவும் சப்பீராலும் பர்னபாவை பாக்குறாங்க, சரி நம்மளும் செய்வோம்னு செய்யறாங்க. ஆனா அதையும் அவங்களால முழுவதாக செய்ய முடியல, அதுல தோற்று போறாங்க. இது ஒரு கப்பல், ஒரு குடும்பமா இருந்தா. இன்னொரு குடும்பம் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாலையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கப்பல். இவங்களுடைய பேர் எப்பயுமே பார்த்தா 2 பேரும் சேர்ந்து தான் வருது. ஒவ்வொரு இடத்துலயும் குறிக்கப்படும் போதும் அவங்க 2 பேரும் குடும்பமா செய்யறாங்க. எப்படி அனனியா சப்பீரால் குடும்பமா செய்யறாங்க. அனனியா செய்யறது சப்பீராலுக்கு மறைக்கல. அதே மாதிரி ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் அந்த மாதிரி ஆண்டவருக்கென்று பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில அவங்க தெரிந்து கொள்ளப்படுறாங்க. கிளவுதி ராயன் அவங்கள வந்து பாண்டியஸ் அந்த அதுல இருந்து விரட்டி கொரிந்துக்கு வராங்க. கொரிந்துல தான் வந்து அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட சேர்றாங்க. பவுலோட சேர்ந்து எபேசு பட்டணத்துக்கு போறாங்க. எபேசுல இருந்து பவுல் வேற இடத்துக்கு போகும்போது அவங்க அவரை பின்பற்றியே இருக்கல. எபேசுல அங்க தங்குறாங்க. அங்க ஒரு ஹோம் சர்ச் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவங்க வீட்டிலேயே ஒரு சபையை கட்டுறாங்க. அதை நம்ம எங்க பார்க்க முடியும்னா 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 16-19 சொல்லப்பட்டிருக்குது. அவங்க வீட்டுல கூடுகிற அந்த சபையை குறித்துன்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு. சோ அவங்களுக்குன்னு அழைக்கப்பட்ட அழைப்பை அவங்க அறிந்து அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து கொண்ட ஒரு குடும்பம். நமக்கும் ஒரு பெரிய ஒரு லெசன். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஓட்டத்தை, நமக்குன்னு வைத்திருக்கிற பொறுப்பை நாம் சந்தோஷத்தோட பொறுமையோட ஓடி முடித்தால் அது ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும். இன்னொரு காரியம், இந்த அனனியா சப்பீரால் செய்த ஒரு காரியம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5வது அதிகாரம் 2வது வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வெளியில பார்க்கும்போது என்ன ஒரு தாழ்மை. அந்த நாட்கள்ல அவங்க வந்து பணத்துக்கு அவ்வளவுதான் மரியாதை கொடுத்திருந்தாங்க. பணத்தை நம்ம வந்து தலையில வச்சா பணம் நமக்கு ராஜாவாயிரும், அது சொல்றபடி நம்ம செய்யறதாயிரும். ஆனா பணம் வந்து ஆண்டவருக்கு என்று பயன்படக்கூடிய ஒரு காரியம். அதை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க வச்சாங்க.
அதெல்லாம் வெளிப்புறமாக நல்லதாக செய்தாலும் உள்ளான ஒரு மனுஷனத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்ல. நிறைய நேரங்கள்ல வெளியான ஒரு மாற்றம், வெளியதான ஒரு காரியத்தை ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஒரு சடங்காச்சாரம், ஒரு காரியம், ஒரு செய்யணும், மற்றவங்க பார்க்குறாங்கங்கிறதுனால. ஆனா உள்ளான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் கொடுக்கிற காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய உள்ளத்தை. நம்ம அறிந்திருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நம்ம கொடுக்கிற காரியத்துல ஆண்டவர் பிரியப்படுறதை காட்டிலும் நம்மை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அந்த ஒரு மனமாற்றம் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கையும் அங்கீகரிக்கப்படுகிறது. அது ஒருவேளை கசப்புணர்வா இருக்கலாம். ஒருவேளை நமக்கு இன்னொருத்தர் கூட அன்ஃபர்கிவிங், ஒரு நம்ம அவங்க செஞ்ச காரியம் நம்மளால மறக்க முடியாம இருக்கலாம், இல்ல மன்னிக்க முடியாம இருக்கலாம். அந்த காரியத்தை நம்ம முதல்ல மன்னித்து அவர்களை மறந்து அவர்களை ஒருமனப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கொடுக்கிற காணிக்கையிலயோ நம்ம வெளிப்புறமா செய்கிற காரியத்திலயோ ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல. நம்முடைய ஜெபமா இருக்கலாம். 6ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், மத்தேயுல என்ன சொல்றாரு, நம்ம வெளிப்புறமான ஒரு ஜெபத்தை அல்ல ஆண்டவர் பாக்குறது, அந்தரங்கத்துல ஒண்ணு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்ப வெளிரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். அது உபவாசம் பண்றதா இருக்கட்டும், அது அந்தரங்கமா இருக்கட்டும். வெளியே மனுஷர்களால புகழப்படுறதுக்காக அல்ல, வெளியே மனுஷங்க பாக்குறதுக்காக நம்ம செய்யும் பொழுது அதோடைய ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இல்லை. இவங்க அதுதான் பண்ணாங்க. மனுஷரை பிரியப்படுகிறது முக்கியம்னு சொல்லி இவங்க யோசித்தாங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். இப்பொழுது நான் நான் வாசிக்கிறேன். மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுடைய பிரியம், மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறது, மனுஷனால அப்ரிஷியேட் பண்ணப்படுகிறது எல்லாருக்கும் ஒரு காரியம். ஒரு சிறு பிள்ளையா இருந்தாலும் அது செய்யறது அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களா, இல்ல அவங்க டீச்சர் சந்தோஷப்படுறாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல. அநேக வாலிப பிள்ளைகள் வழி விலகி போறதுக்கு அந்த பியர் ப்ரெஷர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்களே நானும் செய்யணுமே, அவங்களுடைய ப்ரெஷர்னால கெட்டு போறது. ஸோ இந்த ஒரு காரியம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கா இல்லைன்னா ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதுக்கா, ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வி ஹேவ் டு காட் சர்ச்சஸ் த மோட்டிவ்ஸ் ஆஃப் அவர் தாட்ஸ். நம்ம என்ன செய்யறோங்கிறத காட்டிலும் வாட் இஸ் அவர் டூயிங், நம்ம என்ன செய்யறோங்கிறத காட்டிலும் வாட் இஸ் அவர் பீயிங், நம்ம உள்ளான இருதயத்துல என்ன நோக்கம் இருக்குங்கிறத ஆண்டவர் பாக்குறாரு. சின்ன சின்ன காரியத்திலையும் ஆண்டவரை பிரியப்படுத்த நம்ம படித்து கொண்டான. எப்படி ஒரு யோசேப்பு யாருமே பார்க்கலனாலும் அவன் தெரியும், அவ சொல்றா யாருமே இல்லைன்னு, ஆனா he knows that there is God, அது தேர்ட் பர்சன் who is always present. அந்த ஒரு பயம் இருந்ததுனாலதான் அவன் அப்பேற்பட்ட பாவத்திலையும் விழாதபடி தன்னை காத்து கொண்டான். நம்முடைய இவங்களுடைய அனனியா சப்பீரோட வாழ்க்கை அடுத்தவங்களை பிரியப்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு ஒரு இப்படியாக சொல்லி தங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் வாழ்க்கையை பார்த்தோம்னா அவங்க பெரிய ஒரு கஷ்டத்துல இருந்து வந்தவங்க. எப்படின்னா அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்க இழந்துட்டாங்க. அந்த உபத்திரவத்தின் மூலமா வர்றாங்க. வந்த போகும் அவங்க எப்பயுமே they were open to invite and get new people. பவுல் அங்க வராரு, உடனே சேர்த்துக்கிறாங்க. சில நேரம் நம்ம தனியா இருக்கணும் அப்படிங்கிறது, we are not islands in the church of God. நம்ம தனித்தனி தீவுகளை ஆண்டவர் நம்மளை அழைக்கல. இப்படிப்பட்ட கூடுகை ஏன் முக்கியம்னா ரொம்பவே முக்கியம். அதுதான் நம்ம ஒருத்தர் உந்தி தள்ளுவதற்கு ஏதுவா இருக்கிறது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், இந்த நாட்கள் கொடிதாய் கடைசி நாட்கள்ல ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. டு நாட் ஸ்டாப் மீட்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி பைபிள நம்ம வாசிக்கிறோம். நம்ம மேலும் மேலும் சேர்ந்து ஒருமனப்படும் பொழுது, காரியங்களை இது பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ்மெண்டா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை உந்தி தள்ளுகிறதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் பண்ணாங்க. கடைசியா ஒரு காரியம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 5ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தையும் 5ஆவது வசனத்தையும் வாசிங்க. 4ஆவது வசனத்தை. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
இப்போ இந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படி கேட்கிறார். பேதுருவுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கறதுலயும் பாதி மறைச்சு வச்சாங்க. ஆனா ஃபுல்லா கொடுத்த மாதிரி வெளியில காண்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன முதல்ல நான் யோசித்தேன், அவங்களுடைய தானே கொடுக்குறாங்க, அது கொஞ்சமா இருந்தாலும் கொடுக்குறாங்களேன்னு. ஆனா அதோட பின்னணியத்தை பார்க்கும் பொழுது பொருத்தனை பண்றாங்க பொருத்தனை பண்றாங்க. ஆனா அதுல உள்ள முழுசையும் அவங்க கொடுக்கல. நம்ம பிரசங்கிய வாசிக்கலாம். பிரசங்கியில ஒரு வசனம், பிரசங்கி 5வது அதிகாரம் 4ல இருந்து 6வது வசனம் வாசிங்க sister. பிரசங்கி 5வது தேவனுக்கு அதிகாரம். நீ ஆ, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நாம் ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிறது நல்லதுதான். ஒரு ஜிம் எலியட்டுங்கிற ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்லியிருந்தாரு. அநேகர் தங்களை ஆண்டவருக்கென்று ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா அதுல 98% பேர் அதுல தங்களை ஈடுபடுத்தி கொள்றது இல்ல. சமீபத்துல என்னோட சொந்தக்கார ஒரு பையன், அவன் நடந்த ஒரு காரியம். அவன் ஒரு 18 வயசு இருக்கும் பொழுது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு வந்து அந்த பிரெயின் எல்லாம் ப்ளீட் ஆகி கோமால இருந்து ஒரு 4-5 நாள் கோமால இருந்து மிகவும் அபாயகரமான சுச்சுவேஷன்ல இருந்து உயிர் பெற்று வந்தான். அப்ப அவங்க அம்மா பண்ண ஒரு பொருத்தனை, அவனை வந்து நான் ஆண்டவருக்கென்று படித்து ஊழியத்துக்கு அனுப்புவோன்னு சொல்லி. ஸோ 5 நாள் இருந்தான், 10 நாள் இருந்தான், 15 நாள் கழித்து அவன் நன்றா சரியாகி வீட்டுக்கு வந்தான். தன்னுடைய சுகவீனம் பலவீனம் எல்லாம் மாறின பிறகு படிக்க ஆரம்பிச்சு இப்போ ஃபேமிலி ஆகி ஒரு வேலையிலயும் வந்துட்டான். இப்பொழுது அந்த ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்த காரியமோ எதுவுமே அவங்களுக்கு முழுசும் மறந்துருச்சு. இது ஒரு காரியம் இல்ல. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். யாரையும் நம்ம குற்றப்படுத்துறதுக்கோ இல்ல யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யாரும் உரிமை இல்ல. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்க கிடைக்கிறது. அது ஆண்டவருக்கு விசனமான காரியமா இருக்குது. நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம். நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கோ நம்மள பண்ணும் பொழுது கண்டிப்பா எப்படி பேதுரு கேட்கும்போது சொல்ற நூறத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கதான் செய்றார். நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து யாருமே இழந்ததே கிடையாது. அது சிறு காரியமோ பெரிய காரியமோ நம்ம மனமும் வந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்துல பிரியப்படுகிறார். இங்கே பார்த்த இன்னொரு காரியம், அனனியா சப்பீரால் பொய் சொல்வதற்கு தங்களை விற்று போட்டார்கள்னு சொல்லி. இந்த டிசெப்ஷன், கடைசி நாட்கள்ல ஒரு காரியம் என்னன்னா பொய், ரெண்டத்தனையான வாழ்க்கை, வெளியே ஒன்று உள்ளே ஒன்று, வெளியே ஒரு காரியம் உள்ள ஒரு காரியம். இது மிகவும் எளிதா ஒரு செய்யற ஒரு காரியமா ஆகிவிட்டது. ஆண்டவர் வந்து நம்ம எச்சரிக்கிறார் கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ரெண்டத்தனையான ரெண்டகமான வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஹிப்போக்ரட்டிக்கல் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில உள்ளான இருதயம் மானுக்கு நாள் நம்ம ஆண்டவரை போல மனம் திரும்பி மறுரூபமாயிட்டே இருக்கணும். நம்மளை அழைத்த தேவனுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். ஒருவேளை பல வருஷங்கள் நம்ம ஆண்டவரை பின்பற்றுவா இருக்கலாம், பல ஜெனரேஷன்ஸா இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம பார்க்கும் பொழுது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிலும் நம்முடைய கோபங்கள் குறைஞ்சிருக்குதா, நம்முடைய பெருமைகள் குறைஞ்சிருக்குதா, நம்ம தாழ்மையில வளர்ந்துருக்கிறோமா, ஆண்டவர் கொடுக்கறதுல வளர்ந்துருக்கிறோமா, ஆண்டவரை பிரியப்படுத்துறதுல வளர்ந்துருக்கோமா. இந்த ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் பார்த்தோம்னா அவங்க எந்த இடத்துல போனாலும் ஆண்டவருக்கு என்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தாங்க. எபேசுல ஒரு சபையை ரன் பண்றாங்க. அங்க இருந்து மறுபடியும் அப்பல்லோவை பாக்குறாங்க. அப்பல்லோ வரும் பொழுது உண்மை அவருடைய பேச்சுல அவர் வந்து ஞானஸ்நானம் யோவானுடைய ஞானஸ்நானத்தை அறிந்திருந்தாரு. ஆனா உண்மையான ஞானஸ்நானத்தை அறியல. உடனே அவங்கள வெட்கப்படுத்தல. எல்லாருக்கும் மத்தியில உனக்கு இது கூட தெரியலையே அப்படி சொல்லல. என்ன பண்றாங்க, இன்வைட் பண்றாங்க, வீட்டுக்கு இன்வைட் பண்ணி they are teaching the truth. நிறைய நேரங்கள்ல உண்மை எது பொய் எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பொய்கள் இந்த ஊடகங்கள் மூலமா மீடியா மூலமா பரப்பப்படுது. உண்மையான தேவனுடைய உண்மையான செய்திய கேட்க முடியாதபடி மக்களுடைய காதுகள் கண்கள் மறைக்கப்படுது. நாம ஜபிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி அவன் வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பல காரியங்களை பொய்களா நடத்திட்டு இருக்கிறான் இந்த உலகத்துல. நாம் உண்மைய நம்ம பேசுறது மாத்திரம் இல்ல, உண்மையா நம்ம இருக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பணத்தை டிரான்சாக்ஷனா இருக்கலாம்,
ஒருவரை குறித்த உறவுகளா இருக்கலாம். அதுல உண்மையும், சுத்தமும், பரிசுத்தத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இந்த குடும்ப நாட்கள்ல, குடும்ப இந்த மெடிடேஷன்ல ஒரு அ குடும்பம் நம்ம பின்பற்றக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு. அந்த மூலமா அந்த ஹோல் சர்ச் வேர் ஷாக்ட் அண்ட் தே வர் ரியலி ஷேட்டர்ட் பிகாஸ் ஆஃப் சச் அ சேட் இவெண்ட் இன் ஒரு ஏர்லி சர்ச்ல வந்து ஒரு ஆபத்து. இந்த கரப்ஷன் எல்லா இடத்துலயும், எங்கேயும், நமக்குள்ளேயும், நம்ம குடும்பங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதனாலதான் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நாமே ஆராய்ந்தவர்களாய், நம்மை நாமே ஆராய்ந்தால் நாம் தண்டிக்கப்படுவதிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலையும் போல கம் வாட் மே, என்னவா இருக்கட்டும், எனக்கு பெரிய தோ ஐ டிட் நாட் கெட் எனிதிங், தோ நன் கோ வித் மீ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல. அதாவது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான். ஒருவேளை யாருமே கூட வரலனாலும் ஐ வில் நெவர் லீவ் ஜீசஸ். கடைசி வரைக்கும். ஒருவேளை பேதுரு நிறைய கன்ஃபஸ் பண்ணாரு, ஆண்டவரே சிலுவையில எல்லாரும் ஓடினாலும் நான் உண்மை விட்டு ஓட மாட்டேன்னு. நிறைய நேரங்கள்ல நம்ம கமிட்மெண்ட்ஸ், நம்ம கொடுக்குற வாக்குறுதிகள் அப்படிதான் இருக்கு. நானே என்னுடைய எம்பிபிஎஸ் டைம்ஸ்ல நான் நிறைய மிஷன்ல வேலை பார்ப்பேன், அது இதுன்னு நிறைய சொல்லி, ஆனா நான் என்னுடைய எம்எஸ் படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தில் ஏற்பட்ட போது என்னாலேயே அங்க மிஷன்ல கண்டினியூ பண்ண முடியல. அது ஒரு ஒரு 15 வருடத்துக்கு முன்பு நடந்த ஒரு காரியம். அப்பதான் உணர்ந்துகிட்டேன், இது நம்முடைய சுய பலத்திலேயோ சுய முயற்சியிலோ நம்ம ஒரு நாள் கூட நிக்க முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, நமக்கு வேண்டிய கிருபைகள், நம்முடைய ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இருக்க போய் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட முடியுது. ஆண்டவருடைய பாதையில் நம்ம அவரை பின்பற்ற முடியுது. இன்னும் ஆண்டவர் அப்படியாக அநேக வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் எழுப்ப கர்த்தர் கிரியை செய்வாராக. நம்முடைய குடும்பங்களையும் எப்படி ஆக்கிலால் பிரிஸ்கிலால் போல ஒரு மனதோட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், ஹாஸ்பிட்டபிளா புது பீப்புளை இன்வைட் பண்ணவும், அவங்கள ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள நடத்தவும், நம்முடைய ஹோம், ஓப்பன் ஹோம் சொல்லுவாங்கல்ல, எப்படி ஒரு திறந்த ஒரு குடும்பம், திறந்த ஒரு வீடு, புது ஆட்கள் வந்து ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வளர ஒரு ஏற்ற ஒரு குடும்பங்களா ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக, கிருபை செய்வாராக.